தமிழகத்தில் பனைமர தொழிலாளர்கள் மீது காவல்துறை கடுமையான வழக்கு பதிவு செய்வதில் விலக்கு அளிக்க தமிழக முதல்வரிடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக திருவாரூரில் பனை தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் பேட்டி. அத்துணையுமே என்னுடைய பெற்றோர்கள் ஆசி, அவர்களை எந்நாளும் நான் வணங்கி வாழ்வேன் என்பதை உறுதி கூறி ஐயா திருமலை செந்தில் என்ற தியாக உள்ளத்தோடு ஐயா பிரபு மற்றும் கனகராஜ் அவர்களே, செல்லத்துறை அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, முருகேசன் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, அண்ணன் மனத்தேரி அவர்களே, தங்கரத்னம் சொன்னோம்னா அதில் அவர்களுடைய பங்குகள் அதிகமாக இருக்கு. இதுக்கு இந்த நிகழ்வு கண்டிப்பாக நம்ம வாரிசுரை பார்க்கணும், முனைவர் தர பார்க்கணும். இந்த புதியதாக இந்த கருத்தரை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைய சகோதரர் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருமலை செந்தில் அவர்களுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் வந்தேன். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பனைமர தொழிலாளர்கள் நல வாரியத்தினுடைய பொறுப்பை கொடுத்து ஒரு ஆண்டு ஆகிவிட்டனர். இதுவரை 15,000 பனைமர தொழிலாளர் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு 5,000 பேருக்கு பனை வாரியத்தின் சார்பாக பென்ஷன் போய்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 37 லட்சம் ரூபாய் பனைமர தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்கு அரசு மூலம் வழங்குகின்ற திட்டத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் முன்னிலையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போன ஆண்டு தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள 14 மாவட்டத்தினுடைய கடற்கரை ஓரங்களில் 1 கோடி பனை விதைகளை நடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1,20,000 மாணவர்கள் அந்த அன்றைய தினம் கலந்து கொண்டு தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் 9 பேர் கலந்து கொண்டு அந்த பணிகளை மேம்பட்டு உலக சாதனை பட்டியலிலே இந்த இடம் பிடித்திருக்கின்றோம். இப்போது இருக்கின்ற காலகட்டம் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக பனை தொழிலாளர்கள் இறக்கி மதுநீர் விற்கின்ற அந்த முறையிலே காலையிலே இருக்கின்ற அந்த மதுநீர் மாலையிலே அது குளித்து விடுகிறது, அது கல்லாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்திலே பனை தொழிலாளர்களுடைய அந்த உறுப்பினரை அழைத்துக் கொண்டு காவல்துறை வழக்குகள் போடுவார்கள். அதற்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபைன் போட்டு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சமீபத்தில் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி விவசாய சாராயத்துக்கு பிறகு அந்த சட்டத்தை கடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கள்ளசாராயத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும். இனிமேல் கள்ளசாராயத்தை தமிழகத்தில் இருப்பதாக என்பதற்காக அதற்கு தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 50,000 முதல் 3 லட்சம் வரை அதற்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்களுக்கு சமம். அந்த திட்டங்கள் உண்மையாக நான் வரவேற்கிறேன். கள்ளசாராயம் வியாபாரம் செய்கிறவர்களை கட்டுப்படுத்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் பனை தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் அதிகமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் 17 சீசன் ஆரம்பிச்சிருக்குது. அதற்குள்ளே காவல்துறைகள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த ஏழை பனை தொழிலாளி, குடிசையை வாழ்கின்ற பனை தொழிலாளி, பணக்காட்டிலே வாழ்கின்ற பனை தொழிலாளி கல் விற்பதாக அழைத்துக் கொண்டு வழக்கு போட்டு விருதுநகர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 20 பேர் சிறையில் இருக்கின்றனர். 2 நாட்களுக்கு முன்னாலே நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் விருதுநகர் மூலமாக அந்த பனை தொழிலாளர்களை சந்தித்தார்கள். கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்களை நீங்கள் அணுகி அந்த விஷசாராயம் அந்த நல்ல சாராயத்தை போடுகின்ற பனை தொழிலாளிகளுக்கு என்ற ஒரு அறிவிப்பை சொல்லுங்கள். நாங்கள் அப்போதான் பனை ஏற முடியும். நீங்கள் புத்தகங்களில் கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பதவி நட்டிருக்கிறீர்கள். அந்த பணம் வளர்ந்த பிறகு பணம் ஏறுவதற்கு பனை தொழிலாளர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால் இந்த பனை தொழிலாளர்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்காக நாளைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது போல நாளைக்கு ஈரோட்டில் நடைபெறுகிறது. அதெல்லாம் முடித்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர்களை சந்தித்து அந்த பனை தொழிலாளர்கள் வாழ்வதற்கு முயற்சிக்கிறது நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவிக்கிறோம்.